திரு சாய்கிரண், பின்னணியில் சீனா இருக்கோ அப்படின்ற சீனாவுடைய ஆயுதங்கள் தான் அடி வாங்குது, அம்பலப்படுது. அஃப்கோர்ஸ் துருக்கியுடைய ஆயுதங்களும் இன்னைக்கு என்ன நிலைமைக்காக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பின்னணியில் சீனா இருக்குமோ அப்படின்ற விஷயங்களையும் கூட சந்தேகப்படுறாரு குமார். எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அது தெரிஞ்ச விஷயம்தான். ஃப்ரம் அ வெப்பன் ஸ்டாண்ட் பாயிண்ட், அம்யூனிஷன் ஸ்டாண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, F-16 தவிர்த்து பாகிஸ்தானுக்கு மேஜர் ஃபைட்டர் ஜெட்ஸ்னா JF-10, JF-17 தான். அண்ட் அதுல மிசைல்ஸும் பாத்தீங்கன்னா JF-17 பொருந்துற மாதிரி மிசைல்ஸும் வந்து அவங்க சைனால இருந்தா ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி. ஸோ இது இந்த போர் சூழ்நிலை வரைச்சே நான் வந்து எதிர்பார்த்தது என்னன்னா, இது வந்து ஒரு டெஸ்டிங் பேஸா இருக்கும் சைனாக்கு. அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ், அவங்களோட அம்யூனிஷன்ஸ்னா பாத்தீங்கன்னா, சைனா வந்து ஒரு பேட்டில் டெஸ்டட். ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்க வந்து எந்த போர்லயும் அவங்க கலந்துக்கல. ஸோ அவங்க வந்து என்னதான் டெக்னாலஜி R&D பண்ணாலும் இட் இஸ் மோர் ஆன் அவங்க தனியா வந்து தனிச்சு வந்து ஒரு பேட்டில் எக்ஸசைசஸ் பண்ணுவாங்க. அது சீலியா இருக்கட்டும், இல்லட்டா வந்து அவங்களோட டெரேன்லயா இருக்கட்டும். அதுல வந்து ஃபயரிங் மிசைல்ஸ் அதெல்லாம் பண்றதெல்லாம் ஓகே. பட் பேட்டில் ஒரு போர் சூழ்நிலையில வந்து அவங்க அதை டெஸ்ட் பண்ணப்பட்டதா இல்லையானா அவங்க எந்த போரையும் சந்திக்கல ரீசெண்ட் டைம்ஸ்ல. சோ அதுக்குதான் வந்து இந்த தளத்தை வந்து அவங்க வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு விஷயமா பாகிஸ்தான் JF-17 வச்சு ஒரு சார்ட்டிஸ் அவங்க எப்படி பண்ணாங்க, அவங்க எப்படி டார்கெட்ஸ் அணுக முடிஞ்சது, எப்படி அட்டாக் பண்ணாங்க, இந்த டேட்டா எல்லாம் வந்து சைனா வந்து தற்போது வந்து அவங்க அசஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து இந்தியா சைனாக்குமே வந்து ஒரு போர் சூழ்நிலை நிலவரம் வந்துச்சுன்னா இந்தியாவோட டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா அது இதுல இருந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதே சமயத்துல அவங்களோட வெப்பன்ஸ் வந்து பாகிஸ்தான் உபயோகப்படுத்தின வெப்பன்ஸ் விச் ஆர் பிலாங்கிங் டு சைனா, அதோட எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு, அதோட இம்பாக்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கணிச்சிருப்பாங்க. சோ அவங்க வந்து நேச்சுரலி அவங்க வந்து ஓக்கலாவும் அவங்க வந்து ஓப்பனா சொல்லியிருக்காங்க தட் சைனாக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு பொதுவா வந்து ரெண்டு நாடுகளும் வந்து அமைதி காக்கணும்னு அவங்க சொன்னது மீறி அப்ப பாகிஸ்தானுக்கு வந்து சைனா கண்டிப்பா வந்து ஒரு டாசிட் சப்போர்ட் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஓகே, கேட்போம். திரு நடராஜன் அவர்கள்ட்ட. திரு நடராஜன், பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுக்கு ஏதாவது ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கும். இப்போ ஒருவேளை இந்த 12ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி தாக்குதல் நடத்திட்டா, இல்லை நாங்கள் வந்து தீவிரவாத முகாம்களை அழிக்கிறோம் அப்படின்னு ப்ராமிஸ் கொடுத்து அதை அழிக்கலைன்னா அமெரிக்கா பாகிஸ்தானை எப்படி நடத்தும்? இனி இது உண்மை சொல்ல போனா அமெரிக்கா சார் கேக்குதானே? சார் ப்ளீஸ். ஓகே, ஸோ அதாவது அமெரிக்கா வந்து ஏற்கனவே சொல்லியாச்சு. நான் ஒரு விஷயம் சொல்றேன். அமெரிக்காவா இருக்கட்டும், அல்லது சைனாவா இருக்கட்டும், அல்லது மற்ற நாடுகளாக இருக்கட்டும், அதை பத்தியெல்லாம் இந்தியா கவலைப்பட போறதே கிடையாது. இது அவங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக டொனால்ட் ட்ரம்ப், அப்புறம் அவங்களுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ரூபியோ, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், இவங்க எல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் ஓகே. அது நமக்கு எப்படின்னா, முதல்ல எப்படி தெரிஞ்சதுன்னா, இந்தியா வந்து நமக்கு ரொம்ப நெருக்கமா, அதாவது அவங்க நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க, நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் நினைச்சோம். அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல. தினமும் அவங்களுடைய, அதாவது they don't believe in walk the talk. இன்னைக்கு ஒண்ணு சொன்னா நாளைக்கு ஒண்ணு சொல்றது. ட்ரம்ப் ஒண்ணு சொன்னார். ட்ரம்ப் ஆரம்பத்தில் சொன்னார், இந்த தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா கூட நாங்க இருக்கிறோம், நீங்க என்னனாலும் செய்யுங்க, யூ கோ அஹெட் அப்படி சொன்ன மாதிரி இருந்தது. 2 நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய உப ஜனாதிபதி வான்ஸ் கூட சொன்னாங்க, இந்த மாதிரி we will not interfere, you do whatever you want அப்படின்ட்டு. இப்படி அவங்களுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து வெவ்வேறு மாதிரி சொல்லி இருந்தாங்க. ஸோ அதனால நம்ம அவங்களெல்லாம் நம்ப போறதில்லை. ஸோ நம்ம வந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் நம்மளா தான் எடுக்க போறோம். நம்ம அமெரிக்காவோ, ஈவன் வி ஆர் நாட் கோயிங் டு லிசன் இஃப் சம்திங், ஐ மீன் இஃப் ரஷ்யா சேஸ் சம்திங். சைனா கூட நேற்று சொல்லி இருக்குது இது பாகிஸ்தானுக்கு, யூ ஷுட் டீஎஸ்கலேட்னு முதல் தடவை அவங்க சொல்லி இருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு மட்டும். நமக்கு அதெல்லாம் அப்படி சொல்லலை. ஸோ whatever decision we have to take, even in the coming days, we are going to take. We are not going to depend upon anyone else.
கர்னல் தியாகராஜன் அவர்கள்ட்ட. எந்த தீவிரவாத நடவடிக்கையும் இனி போரா கருதப்படும் அப்படின்ற ஒரு முடிவை நம்முடைய அரசு எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி நம்ம இதை எடுக்கிறப்போ இனி ஒரு தாக்குதல் நடந்தா அது யார் சம்பந்தப்பட்டாங்களோ அந்த நாட்டு மேலேயா, இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை, உங்களோட கேள்வி இன்னும் கரெக்டாக நான் உள்வாங்க முடியல, மறுபடியும் உங்கள் திருப்பி கேளுங்க. இல்லை சார், எந்த ஒரு தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் நடந்தாலும் அது போரா கருதப்படும்னு நம்முடைய அரசு ஒரு முடிவெடுத்திருக்கு. இதனுடைய மெசேஜ் என்ன? இதோட மெசேஜ் என்னென்னா, இன் ஃபியூச்சரில் இப்போ வந்து அதாவது வந்து இப்போ ஹால்ட் வந்து பண்ணியிருக்கோம், நிறுத்தியிருக்கோம். அதை நிறுத்தினதுக்கு முன்னாடி சொல்கிறோம், ஏதாவது ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தால் அது வந்து போராக கருதப்படும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வார்னிங் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அப்படி ஏதாவது ஒரு சின்ன ஒரு அட்டெம்ப்ட் ஆஃப் வந்து ஏதாவது ஒரு டெரரிஸ்ட் ஆக்ட் இந்தியாவுக்குள்ளே எந்த இடத்துல வந்தாலும், ஜம்மு அண்ட் காஷ்மீர் மட்டும் கிடையாது, அது நமக்கு வந்து அது அந்த பாகிஸ்தான்லேருந்து வந்தது அப்படின்னு நம்ம வந்து நினைத்தால் தட் வில் பி ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். எப்படி அவர்கள் வந்து நம்முடைய சிந்துவோடைய அந்த தண்ணீரை நிறுத்துறப்ப இட்ஸ் ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னு சொன்னார்களோ, அது போன்று இது வந்து ஆக்ட் ஆஃப் வார்னு வந்து சொல்லிட்டோம். நம்ம வந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தை எதிர்க்கும் நாங்கள் வந்து தயங்க மாட்டோம், அடுத்து வந்து போர் தொடுத்து விடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து இந்த டைம் லைனை கொஞ்சம் கிளாரிட்டியாக பார்க்கணும். ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம வந்து அந்த டார்கெட்டை அடித்தோம், தீவிரவாத டார்கெட்டை, அதோட புள்ளி வச்சுட்டோம். நம்ம அந்த புள்ளிக்கு கோடு போட்டாங்க, நிபந்தனைகள்லாம் நமக்கு எதுவும் கிடையாது. நம்ம வந்து போய் அடித்தோம் அந்த டார்கெட்டை, நம்ம வந்து புள்ளி வச்சிட்டோம். அந்த செந்தூர் ஆப்ரேஷனுங்கிறது அதோட நின்று போயிடுச்சு, டீப்ரீஃபிங் பண்ணிட்டோம் உலகத்துக்கு, எங்களோட ஆப்ரேஷன் முடிஞ்சு போச்சுன்னு. அதை மறுபடியும் கோடு போட்டது வந்து பாகிஸ்தான். இப்போ பல நிபந்தனைகளுக்கு அவர் இப்போ வந்து ஆளாயிருப்பாங்க. இப்போ வந்து அது இண்டூஸ் வாட்டர் ட்ரீட்டியாக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ சிம்லா அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், பிஓகேக்கு, இல்லை வந்து தீவிரவாதிகளுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், இன்னும் பல பிரச்சனைகள் லிஸ்ட்டில் வரும். இப்போ லைனாக இந்தியாவோடது இப்போ எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு ஒரு அக்செப்டபிள் இடத்துல வந்து அவங்க வந்து பணியக்கூடிய நிலை. இல்ல, அந்த தீவிரவாதத்தை கைவிடணும், முகாம்கள் அழிக்கணும்ன்றது ஒரு நிபந்தனையா இருக்கும். இந்த முறை பாகிஸ்தான் கைவிடுமா? இல்லை, அது அங்கே தான் பெரிய கேள்வியாக இருக்குது. நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் டெரரிஸ்ட்டை வந்து நம்ம வந்து கேட்போம், ஒன்று நீ அதை ஒன்று கில் பண்ணி எனக்கு வந்து அதோட டீட்டெயில் கொடு, அப்படி இல்லைன்னா லிஸ்ட் ஆஃப் டெரரிஸ்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுன்னு கேட்போம். ஹஃபீஸ் சயீதெல்லாம் நம்ம வந்து விட மாட்டோம். நம்ம ஓகே, அது மாதிரி இருக்கக்கூடிய எல்இடியாக இருக்கட்டும், இல்லை ஹெச்எம்மாக இருக்கட்டும், இல்லை வந்து எந்த ஒரு டாப் மோஸ்ட் ஆர்கனைசேஷனோட நம்மளோட வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை நிச்சயமாக அவங்கள்ட்டேருந்து நம்ம வந்து கேட்போம். அது கேட்காம இருக்க மாட்டோம். நம்ம ஓகே, நம்மளுடைய நிபந்தனைகள் என்பது இருக்கும். ஸோ அதுதான் என்னுடைய வந்து இது வந்து ஒரு உடனடியாக சீஸ் ஃபயர் ஆகிடுச்சு, போர் நின்று போயிடுச்சு அப்படிங்கிறது வந்து கருத்து வந்து சரியாக இருக்காது. ஏன்னா என்னுடைய கவுண்டர் பார்ட்டில் நான் வந்து ரிங் பண்ணி நான் கேட்டப்போ எவ்ரி திங் இஸ் ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் ஹை அலர்ட். என்ன பொசிஷன் நேற்று இருந்ததோ அதே பொசிஷனில் தான் இன்றும் இருக்கின்றது. ஓகே, இறுதி கருத்து சாய்க்கிறேன் சுருக்கமா. கார்கி, இப்ப நீங்க பேசுறது வந்து ஐ ஜஸ்ட் ரிசீவ்ட் a மெசேஜ். ஸோ ஆல்ரெடி சீஸ் ஃபயர் வயலேஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களோட கேள்விக்கு இப்பவே பதில் வந்துருச்சு. there are sirens going on and வீடியோ ஆதாரமே இருக்கு. there are projectiles coming. இப்ப நேத்து முன்தினம்லாம் நம்ம என்ன மாதிரி பார்த்தோமோ அந்த மாதிரி வயலேஷன்ஸ் திருப்பி வந்து இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ இது 2 மணி நேரம் கூட தாக்கு பிடிக்கலாம் அவங்க சைட்ல இருந்து. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் வாட் வி நோ இஸ், இது வந்து எக்ஸ்பிளிசிட்டா கர்னல் சொன்ன மாதிரி இது சீஸ் ஃபயர்னு அவங்க சொல்லல. தே ஜஸ்ட் செட் தே ஆர் கோயிங் டு டீஎஸ்கலேட். அண்ட் இது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு வார்த்தையை தான் வந்து நம்மளோட எம்ஏ வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது சீஸ் ஃபயர்னு வந்து அஃபிஷியலா தே ஹவ் நாட் செட். ஆல்தோ டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவரோட பதிவு போட்டாரு, பட் நம்ம வந்து அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு தான் சொல்லியிருக்கோம். அண்ட் இப்போ ஆல்ரெடி வந்து தேர் ஹஸ் பீன் அ சீஸ் ஃபயர் வயலேஷன்.